இதோ பார்க்குறல, அதுதான் இன்னிலேருந்து உன்னோட வீடு. அப்புறம் இந்த பசங்க எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்டுங்க. ஏதோ இது முடிஞ்சிடுச்சு. தலைமுடியை கட்டலன்னா இப்படி சின்னதாக தான் இருக்கும், புரியுதா? ஆனால் என் தலைமுடி சின்னதாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த இது உனக்கு தான், வாங்கிக்கோ. என் பேரு சிராக், உன்னோட பேரு? சாக்ஷி. ஃபுல்லா சாப்பிடணும் என்ன? பாலை மொத்தமாக ஃபினிஷ் பண்ணோன்னு. நீ எனக்காக இதை கொண்டு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நானும் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். டடா! இப்போ இந்த பாவுக்குள்ள இந்த சாக்லேட்டை போடுறேன். பாத்தியா, உன்னோட சாக்லேட் பாவு ரெடி. இது நீ எங்கேருந்து கொண்டு வந்த? மறுபடியும் நீ திருடி இருக்கல? அம்மா ரூம்ல எடுத்தியா இல்லை கார்டனை கட்டிருந்து எடுத்தியா? எப்படி கொண்டு வந்தா உனக்கு என்ன, விடு. நம்ம போட்ட பிளான் படி எல்லாம் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய வாங்கிக்கலாம். இன்னைக்கு நைட்டோட நம்ம தலைவிதியே மாறப்போது பாரு. வாப்பலாம். என்னடா கமல், என்ன தேடிட்டு இருக்க? இல்ல இல்ல, ஒன்றும் இல்லை. சும்மா இரு. இந்தா. அட சாக்ஷி, என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு வேணா எனக்கு கொடுக்கலாம்ல. உனக்காக தானே பண்ணி கொடுத்தேன். பேசாம கூட வா. அப்புறம் வேற என்ன, இதுக்கப்புறம் ஜாலி தான். நம்ம நிறைய வேலை பார்க்கணும், அதிகமா சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் இந்த உலகத்தையே ஆளணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்களேன். அதெல்லாம் முடியாது, நீ உள்ள போயிடு போ. சிராக், அவன் சொல்றது தான் கொஞ்சம் கேளு. ஹேய், என்ன நீ கேட்க சொல்ற? இவனால நம்ம கண்டிப்பா ஸ்லோ ஆயிடுவோம். இங்க பாரு கமல், ஒழுங்கா போயிடு. சிராக், என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போடா. நானும் வேலை செய்யறேன்டா, உங்களுக்கு சுமையா இருக்க மாட்டேன். நம்ம 3 பேரும் சேர்ந்தே வேலை செய்யலாமே. ப்ளீஸ், இவனையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாமே. பாவம், இவன் திரும்பி போனா இவனுக்கு இன்னும் அடி விழும். வா. ஹேய் சாக்ஷி, இது உனக்காக தான். இது அம்மாவோடது தானே? சிராக், இது ரொம்ப தப்பு. அட, இதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா எப்படியும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்க பாரு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் அதிகமா பண்ண சம்பாதிச்சதுக்கு அப்புறமா அம்மாக்கு இதை விட நல்ல கிஃப்டா வாங்கிட்டு போய் கொடுப்பேன். ஹேய், இந்தா வாங்கிக்கோ, உனக்காக தான்.
இப்போ ப்ராமிஸ் பண்ணுவோம், நாம இனிமே எப்பவும் ஒன்றா இருப்போம். எப்போ ஒன்றா இருப்போம். ஒன்னா இருந்து இந்த உலகத்தையே ஆளலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், இந்த நியூஸ் பேப்பரில் இந்த பொண்ணு ஃபோட்டோ வந்திருக்குல்ல, எனக்கு இந்த பொண்ணு தெரியும் சார். சார், இந்த பொண்ணோட பேர் சாக்ஷி சார். சரி, நீங்கள்? நான் புருஷோத்தம் பிரிவேதி. காந்தாவாடியில் எனக்கு ஒரு வீடு இருக்குது. அதை நான் டெய்லி பேசிஸில் வாடகைக்கு விடுறேன். இவ அங்கே தான் இருந்தா. சாக்ஷி யார் கூட இருந்தா? அவள் கூட இன்னொரு ரூம்மேட்டும் இருந்தாங்க. மேடம், இதுதான் சாக்ஷியோட பெட்டு. அப்புறம் அது பிரியாவோடது. அப்புறம் இந்த அலமாரி, மேடம் இது சாக்ஷியோடது. சரி, சாக்ஷி உங்ககிட்ட என்னைக்காவது தன்னோட ஃபேமிலி இல்லை ரிலேஷன்ஸை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காளா? இல்லை மேடம், அவள் அதிகமாகலாம் பேசவே மாட்டா. மலேசியா. ராஜ்குமார். ரெண்ட். இவ்வளோ பணம் உனக்கு தெரியுமா? சாக்ஷி எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தானு? தெரியாது மேடம். அவளும் இது வரைக்கும் என்கிட்ட எதுவும் சொன்னதில்லை, நானும் அவகிட்ட கேட்கல மேடம். ஆனால் அவள் தினமும் ராத்திரி 9:30 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போவா. அப்புறம் காலையில் 5-6 மணிக்கு தான் வீட்டுக்கு திரும்பி வருவா. சாக்ஷி எங்கே வேலை செய்கிறான்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம்ல. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஒரு நாள் வாடகை கிடைச்சா போதும், அதை மட்டும் தான் நான் யோசிப்பேன். மற்றபடி யார் எங்கே போகிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க, நான் அந்த விஷயத்தெல்லாம் விசாரிக்கிறது இல்லை. சரி, சாக்ஷி நம்பர் கொடுங்க. சரி சார். மஞ்சு. சார், சாக்ஷி மொபைல் நம்பர் செக் பண்ணோம். 6 மாதத்துக்கு முன்னாடி ஆக்டிவேட் ஆச்சு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு 2 நம்பருக்கு மட்டும்தான் கால் பண்ணியிருக்கா. ஒருத்தர் ஹவுஸ் ஓனர் புருஷோத்தமன், இன்னொருத்தர் தத்தா படிக்கர்நாத். அந்த தத்தாவோட நம்பர் ஆஃப்ல இருக்கு, ட்ராக்கிங்கில் வச்சிருக்கோம் சார். ஸ்ட்ரேஞ்ச். 2 நம்பர்ஸுக்கு மட்டும்தான் ஃபோன் பண்ணுறாளா? இவ்வளோ ரிசர்வ்டாக இருக்கிற பொண்ணை நான் முதல் வாட்டி பார்க்குறேன். சார், நான் சாக்ஷியோட கால் லொகேஷன் செக் பண்ணேன். கடந்த 3 மாசமா ராத்திரி 10 மணிக்கு அந்த பொண்ணோட லொகேஷன் ஆடி நகரில் காட்டுது. அதுக்கப்புறம் காலைல 5 மணிக்கு தான் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் நாள் முழுக்க ஃபோன் லொகேஷன் சாந்தாவாடியில் தான் இருக்கும். அப்புறம் சார், அந்த பொண்ணோட லாஸ்ட் லொகேஷனும் ஆடி நகர் தான் சார். இன்னொரு விஷயம் சார், காலைல 5 மணிக்கு பிரசாந்த் கைக்வாடுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா, நாளைக்கு காலையில் பார்க்கலான்னு. சரி, அந்த மெசேஜ் பண்ணவன் பேர் பிரசாந்த் கைக்வாட். அவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? சார், ஃபோன் ஆஃப்ல இருக்கு, ஆனால் அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே போய் விசாரணை பண்ணுங்க. எஸ் சார். பிரசாந்த் கைக்வாட். ஆமாம், சொல்லுங்கள், என்னாச்சு? சாக்ஷியை பற்றி பேச வந்திருக்கோம். சாக்ஷி? ஜூன் 19 சாக்ஷி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா. அடுத்த நாள் மீட் பண்ணுறதா இருந்தீங்க. சார், நீங்கள் ஒரு நிமிஷம் உள்ளே வாங்களேன். வாங்க சார், உட்காருங்க ப்ளீஸ். சார், ஆக்சுவலி நான் அக்ரம் கைக்வாட். என் அப்பா பேர் தான் பிரசாந்த் கைக்வாட். நீ மட்டும்தான் என்னோட தனிமையை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்க. அப்புறம் பேரும் கரெக்டாக இருக்கு, ஆர்சு. என்ன மாதிரி ஆளுங்களோட ஆசைகளை நீ நிறைவேற்றுற. இப்போ உங்கள் அப்பா கிட்ட நாங்கள் பேசலாமா? சார், ஜூன் 20ஆம் தேதி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஐம் சாரி. உங்களுக்கு சாக்ஷியை பற்றி ஏதாவது தெரியுமா? உங்கள் அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம்? எனக்கு தெரியாது சார். ஒருவேளை அவர் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவங்கள பார்க்க போகும்போது தான் வழியில் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் ஒரு பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, அந்த பொண்ணுக்கு 17-18 வயசு தான் இருக்கும். அதில் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? ஆக்சுவலாக என் அப்பாவோட வயசும் அஃபேர் வைக்கிற வயசு இல்லைல்ல. ஒரு கடைசி கேள்வி. உங்கள் பேர் அக்ரம், உங்கள் அப்பாவோட பேர் பிரசாந்த். அது எப்படி? என் அம்மா பேர் நஸ்மா, அவங்க ஒரு முஸ்லீம். ஓ, அப்படியா? ஓகே சார்,
இந்த பிரசாந்த் கைக்வாட் ஜூன் 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு லேண்ட்லைனுக்கு பேசியிருக்காரு. அந்த நம்பர் ஏதோ அம்ஜத் பேவால் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அட்ரஸ் ஆடி நகர். ஆடி நகரா? அங்கே தானே சாக்ஷியோட நம்பர் கடைசியாக சுவிட்ச் ஆஃப் ஆச்சு? எஸ் சார். ஏய், என்ன பண்ற? 1960யோட ஆன்டிக் பீஸ் இது, புரியுதா இல்லையா? சரி, நீ போய் சாப்பிட்டு வா, அப்பதான் உன்னோட மூளை ஒழுங்கா வேலை செய்யும். அம்ஜித் மெஹ்வால்? சொல்லுங்க சார், நான் தான் அம்ஜித் மெஹ்வால். இவங்கள தெரியுமா? அட, இவ என்கிட்ட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. 3 நாளா வரவே இல்லை சார். இங்கே வேலை செஞ்சாலா? அந்த பொண்ணு சேல்ஸ் கேலா? ஆமாம் சார், அப்படியே நினச்சிக்கோங்க. நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிளப் நடத்திட்டு இருக்கேன். இன்னிலிருந்து 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தா. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு அவள் தான் எல்லாருக்கும் ஃபேவரட்டான காலராக இருக்கா. ஆர்சு. ஆர்சுவா? அந்த பொண்ணு பேர் சாக்ஷி இல்லை? சரி, நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கிளப் நடத்துறீங்க, அதுக்கு லைசன்ஸ் இருக்கா? சார், ஒரு நிமிஷம். எல்லாமே அஃபிஷியல் லைசன்ஸு சார் ஃப்ரெண்ட்ஷிப் கிளப்புக்கு. இதை கவர்மெண்ட் தான் சார் இஷ்யூ பண்ணியிருக்கு. அந்த ஆர்ஸுன்றது அவளோட ஒர்க்கிங் பேர் சார். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிளப்பில் என்ன பேசுவீங்க? வாங்க, கேட்க வைக்கிறேன். வாங்க வாங்க. இல்லீகலாக நாங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல சார். வாங்க வாங்க சார். இங்கே பாருங்க சார், பொண்ணுங்க அவங்க விருப்பத்தோடு தான் இங்கே வராங்க. எல்லாம் ஓப்பனாகவே நடக்கும் சார், எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே உட்காந்து ஃபோனில் தான் சார் பேசுவாங்க. நீங்கள் எது பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம் சார். பண்ணுங்க. ஓகே சார். சார், இது பாருங்க, இந்த பாக்ஸில் ஆர்ஜுன்னு எழுதியிருக்கு. அப்புறம் சார், இதில் அலிஷான்னு எழுதியிருக்கு. திறந்து பாருங்க சார், திறந்து பாருங்க. பாருங்க, ஓப்பன் பண்ணுங்க. கேசட்ஸ் சார். நீங்கள் இதை கேட்டு பாருங்க, ஆனால் திரும்ப கொடுத்துருங்க சார். என்கிட்ட வேற காப்பி கிடையாது. ஏன் நீங்கள் ஆன்லைன் டேட்டா சேவ் பண்ணுறது இல்லையா? ஆன்லைன் இந்த காலத்து சார், நாங்கள் ஆஃப்லைன் காலத்து ஆளுங்க. எனக்கு இதில் தான் நம்பிக்கை இருக்குது. அப்புறம் உங்களோட இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை, அப்புறம் தேவையும் இல்லை சார். நம்பிக்கை இல்லையா? இல்லைனா கிளைண்ட்ஸை பிளாக்மெயில் பண்ண இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன சார் பேசுகிறீங்க? பேமெண்ட்டை ஃபோனில் தான் சார் வாங்குவோம். அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது சார். எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணுங்க. ஜோஷி, ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக கிடைச்சதா? ஆமாம் சார், ஒரு நிமிஷம் இதை கேட்டு பாருங்க. பிரசாந்த் சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்படி ஒரு ரகசியம் இது நான் வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை. என்னன்னு சொல்லு. இல்லை, இப்போ இல்லை, சரியான டைம் வரும்போது சொல்கிறேன். ஏன் அப்படி பண்ணுற? சொல்லு ப்ளீஸ். எனக்கும் உனக்கு நடுவில் என்ன ரகசியம் இருக்கு? இல்லை பிரசாந்த் சார், கொஞ்சம் காத்திருங்க. காத்திருக்கிறதுக்கான பலன் என்றைக்குமே நல்லதாக இருக்கும். இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருக்கு? சார், நீங்கள் இன்னும் அதை சரியாக கேட்கல. 1 செகண்ட் சார். உன்னோட குரல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ பிரசாந்த் சார். அட, நீ பிரசாந்த்னு மட்டும் சொல்லு. அது என்னென்னா, நான் முதல் தடவை தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. நீங்கள் என்கிட்ட பேசும்போது உங்களுக்கு சொந்த மாதிரி தெரியலையா? இல்லை, அப்படிலாம் இல்லை அசு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? என் பொண்டாட்டி சேர்த்து 15 வருஷம் ஆகுது. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என்னோட வாழ்க்கையில் பாதிக்கு மேலே வாழ்க்கையை அவங்க எதிர்காலத்துக்காகவே வாழ்ந்துட்டேன். அதுக்கப்புறம் மற்ற வாழ்க்கையை பசங்க கூட வாழலான்னு நினச்சேன். ஆனால் என் பசங்களுக்கு என் கூட இருக்க நேரமே இல்லை. பிரசாந்த் சார், நீங்கள் சொல்ல வரதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்கானது. சோகமாக இருக்க இல்லை. நீங்கள் உங்களுக்கு எங்கே சந்தோஷம் கிடைக்குதோ அங்கே போங்க, வருத்தமே படாதீங்க. அது சரி, நீங்கள் எப்போது ஓல்டேஜ் ஹோம் போயிருக்கீங்களா? ஓல்டேஜ் ஹோமா? அட, நான் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? ஒரு தடவை போங்க. சில சமயங்களில் அந்த மாதிரி இடத்துல நமக்கு அந்த மாதிரி நண்பர்கள் கிடைப்பாங்க. வாழ்கிறதுக்கான எண்ணம் தோணும். ஏதாவது ராஜகுமாரன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ராஜகுமாரி தான். சரி, ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு ஓல்டேஜ் ஹோமை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஹோமை பற்றி தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட தனிமைங்கிற எண்ணம் போயிடும். இதுக்கு நான் கேரண்டி. அப்புறம் நானும் இருக்கேன்ல. ராஜ்குமார்,
ஒரு பாக்ஸில் ராஜ்குமார்னு எழுதியிருக்குல்ல, ஆமாம் சார், எழுதியிருக்கு. இவன் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம். வாய்ப்பு இருக்கு சார். ஆனால் சாக்ஷி ரூம்மேட்டு சாக்ஷியை வேற எந்த பையன் கூடயும் பார்க்கலையா? சாக்ஷிக்கு 17-18 வயசு தான். ஓல்டேஜ் ஹோமை பற்றி பேசுகிறா. ஹோம் பற்றி தெரியும். சூரஜ், ஊரில் இருக்கிற அனாதாசிரமம் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுங்க. சாக்ஷி அனாதாசிரமத்தில் இருந்தாலான்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த 2 பசங்களை பற்றி தெரிஞ்சுதா? இல்லை சார், இன்னும் தெரியல. ஃபோட்டோ சர்க்குலேட் பண்ணியிருக்கேன். சார். ரேட்? இல்லை சார். டைம் ஆஃப் டெத்? சார், ஜூன் 23 காலையில் கிட்டத்தட்ட 5லேருந்து 6 சார். மார்னிங் 5 to 6 நடுவுலையா? அப்படின்னா அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் கிளப்லேருந்து வெளியில் வந்திருப்பா. போகிற வழியில் கொன்று இருப்பாங்க. இங்கே இருக்கிற அனாதாசிரமம் எல்லாத்துலேயும் பேசியாச்சு. இந்த பசங்க உங்கள் அனாதாசிரமத்தில் இருந்தவங்களா? இவன் சிராக், இவன் சாக்ஷி, இவன் கமல். இவங்க 3 பேரும் எங்கள் அனாதாசிரமத்தில் இருந்தவங்க. இவங்க டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கிடைக்குமா? எஸ் சார், 1 மினிட். சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 3 பேரும் இங்கேருந்து ஓடிட்டாங்க சார். இவங்க எங்கேருந்து வந்தாங்க? சார், சிராக் பெக்கிங் ராக்கெட்லேருந்து ரெஸ்கியூ பண்ண பையன் சார். அவன் 2012 எங்ககிட்ட வந்தான் சார். இங்கேயே நிற்கணும். நான் 1/2 மணி நேரத்தில் திரும்பி வந்துடுறேன். வந்து உடனே சுற்றி பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? ஹாய். என்ன அப்படியே விட்டு வந்துட்ட? அவன் சின்ன பையன் சமாளிச்சுப்பான். நாங்கள் அவங்கள கண்டுபிடிக்க ரொம்ப முயற்சி பண்ணோம். ஆனால் அவங்க எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் கமல், சாக்ஷி? சார், கமலை யாரோ அநாத ஆசிரமம் வாசலில் விட்டுட்டு போயிட்டாங்க சார். அவன் 1-2 நாள் குழந்தை. அப்போ சாக்ஷி? சார், சாக்ஷியோட ஃபைல் சீல்டு சார். அவளை பற்றின விவரங்கள் அதிகமாக எங்ககிட்ட இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அவங்க அம்மாவை மர்டர் பண்ணிட்டாங்க சார். இதை விட அதிகமான தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா சாக்ஷியோட ஃபைலை சைல்டு கேர் கம்யூனிட்டிலேருந்து வாங்கிக்கலாம் சார். இல்லைன்னா நீங்கள் சாந்தி அம்மா கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். எனக்கு முன்னாடி அவங்க தான் இங்கே கேர்டேக்கராக இருந்தாங்க. அவங்க நம்பர் இல்லைன்னா அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கா? கார்டுன்னா என்ன சொன்னார்னா, நீ சிவான்னு கிட்ட போ, அவரு நல்ல வேலையை கொடுப்பாருன்னு சொன்னாரு. ஆனா அண்ணாவை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் நமக்கு வேலையை கொடுக்கலன்னா? நீ எதுக்காக இப்படி யோசிக்கிற? அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நீ கவலைப்படாத. வாடா. அண்ணா, என்னடா, என்ன வேணும்? வேலை. வேலை முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்களா? ஆமாண்ணா, எங்கள் அநாத ஆசிரமத்தில் வேலைலாம் நாங்கள் தான் பண்ணுவோம். துணி துவைக்கிறது, பாத்ரூம் கழுவுறது எல்லாம் நாங்கள் தான் பண்ணுவோம். அப்படின்னா சரி, நாளையிலேருந்து டீ கடைக்கு வந்துடுங்க. பாத்திரம் கழுவுற வேலை இருக்குது, பண்ணுறியா? டேய், என்னை பார்த்தா பாத்திரம் கழுவுற வேலையை வாங்கி தரணும் மாதிரி தெரியுதா? என்னை பார்த்தா அவ்வளோ சீப்பாக தெரியுதா உங்களுக்கு? அண்ணா, நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் அதை நாங்கள் செய்வோம்ண்ணா. இப்போதான் லைனுக்கு வந்திருக்கேன். சரி கேளு, மாத சம்பளம் என்னோடது, பாதி சம்பளம் எனக்கு, அதுக்கப்புறமா 500 ரூபாய் கமிஷன் எவ்ரி மந்த்து. சம்மதனா சொல்லுங்கள். சரிங்கண்ணா. உன் பேர் என்ன? பேர் என்னன்னு கேட்டேன். கமல். சத்தமாக சொல்லு. கமல்.
இப்போ தான் 10 பசங்களா டெலிவரி பண்ணிட்டேன்ல. இது என்ன எதனா பொருளா கடையில் போய் ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு? இங்கே பாருங்கள், 20 பசங்களுக்கு 1 மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோ சுலபம் கிடையாது இது. பண்ணிடலாம் சார். அண்ணா, நான் அப்புறமா பேசுகிறேன். இந்த கன்னை நான் வச்சுக்கவா? வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கன்னும் கட்டும் என்கிட்ட தான் இருக்கணும். பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்கண்ணா. இந்த கன்னை நானே வச்சுக்கிறேனே. வேணும்னு சொல்கிறேன்ல, வை. இந்தா, என்ஜாய் பண்ணு. தேங்க்யூ அண்ணா. சார், இது கேளுங்க. இல்லை, எனக்கு நிறைய செலிபிரிட்டிஸும் கிளைண்ட்டாக இருக்காங்க. அதனால தான் என் பொண்ணு பல்லவி அடம் பிடிக்கிறா. அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறா. அதனால நான் சொல்லிட்டேன், அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். நான் எப்படி அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது? அதனால நான் அவகிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், நீ முதல்ல போய் ஏதாவது ஹேர் சலூனில் வேலை செய்யி, அதுக்கப்புறம் அதை கற்றுக்கோ, அதுக்கப்புறம் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். பிரசாந்த் சார், எம்கே ரோடில் இருக்கிற எந்த பார்லர்லையும் வேலைக்கு அனுப்பிடாதீங்க. ஏன்? அது சரி பிரசாந்த் சார், நீங்கள் எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லவே இல்லையே. இல்லை, நான் என்ன யோசிச்சேன்னா, வயசானவங்க கிடைச்சாங்கன்னா என் குழந்தைங்க வாழ்க்கை வீணாயிடும்னு நினச்சேன். இந்தியாவுக்கு வெளியில் எவ்வளோ பெரிய உலகம் இருக்கு. ரொம்ப பெருசு. நான் உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். உனக்கு வாக்கு கொடுக்குறேன். உலகத்தில் எல்லா இடத்துக்கும் உன்னை நான் கூட்டிகிட்டு போவேன். நீ நான் மட்டும்தான். அப்புறம் கமல்? கமலையும் கூட்டிகிட்டு போகலாம். நமக்கு தான் வேற வழி இல்லையே. என்ன வேணாலும் சொல்ற நீ? போதும், வாய மூடு. ஒரு 17-18 வயசு இருக்கிற பொண்ணு எப்படி அவ்வளோ பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுது? உண்மைதான் சார். அந்த பொண்ணு பேசுறத பார்த்தா ஏதோ பெரிய பொண்ணு மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது சாக்ஷி சின்ன வயசுலயே ரொம்ப அனுபவிச்சுட்டா. அவ ஏன் எம்கே ரோட்ல இருக்கிற பார்லருக்கு போவேனான்னு சொன்னா? எம்கே ரோட்ல 3 பார்லர்ஸ் இருக்கு. 2 இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆனா சார், அவங்க கிட்ட சாக்ஷியோட போட்டோவை காமிச்சா அவங்களுக்கு தெரியலங்கிறாங்க. 3வது பார்லர் அது சீல்டு பண்ணிட்டாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ரைடு நடந்திருக்கு. அண்ணன் தங்கச்சி சேர்ந்து நடத்திருக்காங்க. என்ன ரைடு? இன்னும் எத்தனை தடவை தான் சொல்றது? சரி கேளுங்க, எந்த பொண்ணை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? செத்துட்டாளா? என்னைக்கு செத்தா? 23 ஜூன். இவளுக்கு இப்படிதான் சார் நடக்கணும். ரொம்ப கொழுப்பு எடுத்து போய் சுத்துவா. வாயா மூடுறா. சாக்ஷி உன் பார்லரை வேலை செய்யறதுக்கு வந்தால? ஆமா சார், அவளை என் கடைக்கு சிவா தான் கூட்டு வந்தான். வா. அட பிரத்திகண்ணா. சிவானா, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்குண்ணா. இங்கே இந்த பொண்ணுக்கு ஒரு வேலை வேணுமே. இந்த பொண்ணு என்ன வேலை பண்ணுவா? சார், நான் எல்லா வேலையும் செய்வேன் சார். அங்கிருந்து தப்பிச்சிட்டா. அடுத்த மாசம் எங்க பார்லருக்கு ரெய்டு வந்தாங்க. எனக்கு 10 வருஷம் தண்டனை கிடைச்சது. எனக்கு நல்லா தெரியும் சார், இந்த பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அப்படின்னா அவன் மேல நீ கோவத்தில் இருந்திருப்ப, அப்படிதானே? கொலை வெறி இருந்துச்சு. ஆனா எனக்கு வாய்ப்பு தான் கிடைக்கல சார். சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. எனக்கு தண்டனை கிடைச்சதுல இருந்து இந்த ஜெயிலுக்குள்ள தான் நான் இருக்கேன். ஆமா, உன் தங்கச்சி சாரதா அவ ஜெயில இல்லையே. அந்த விஷயத்த அவளையே கேளுங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி கிளம்பிட்டா. ஆனா ஒரு வாட்டி கூட என்னை வந்து பார்க்கல. அவளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சார். சிராக், கமல் இவனுங்க பத்தி தெரிஞ்சுதா? இன்னும் இல்லை சார். மலேசியாவோட ஏதாவது கனெக்ஷன்? மலேசியா இல்லை சார். அந்த நாயரை பிடிங்க. சாக்ஷி அந்த பார்லருக்கு அவன் தான் கூட்டிட்டு போனான். அவன் மார்ச் 2021 ஓடி போயிட்டா. 3 மாசத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் கிளப்ல அவ ஜாயின் ஆனா. அது ஏப்ரல் 2022, 1 வருஷத்துக்கு அப்புறம். 1 வருஷம் அவ எங்க இருந்தான்னு பாருங்க. சிராக் எங்க? சிராக் எங்க? அட சாக்ஷி, நீ இவ்வளோ நாளாக எங்கே இருந்த? நாங்கள் உன்னை எவ்வளோ தேடணும் தெரியுமா? அடுத்த நாளே சிராக் என்னை தேடி வந்தான். நீ வீட்டுக்கு வரலன்னு சொன்னானே. பாவம், அந்த சிராக் உன்னை ரொம்ப தேடி பார்த்தான். ராத்திரியும் பகலும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். கடைசியாக தோல்வி ஒத்துக்கிட்டு இங்கேருந்து போயிட்டான். போயிட்டானா? எங்க போனா? மலேசியா. அங்கே ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் சேர்ந்துக்கிட்டான். அவன் இங்கேருந்து போய் 8 மாதம் ஆகுது. அவனோட ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா?
சாரி சாக்ஷி, என்கிட்ட அவன் ஃபோன் நம்பர்லாம் கிடையாது. ஆனால் இந்த பிரதீக் பாபு இப்படியாப்பட்ட ஆளாக இருப்பானே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. சாக்ஷி, ஒரு வேலை பண்ணலாம். நம்ம இப்போவே போய் அவனுக்கு எதிராக போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீ இப்போவே என் கூட வா. வேண்டாம். அட, நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீ யாரை பார்த்தும் பயப்படாத. இல்ல, நான் எங்கேயும் வர மாட்டேன். நான் சிராக தான் பார்க்கணும். இதை வச்சுக்கோ, இது உனக்கு உதவியாக இருக்கும். நான் கிளம்புறேன் அண்ணா. ஏய், வெளியே வாடா. என்னடா நீ என்ன சொன்ன? நீங்கள் 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்களா? வாழ்க்கை முழுக்க ஒன்றா இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டீங்களா? ஆனால் அந்த பொண்ணு உன்னை பற்றி கேட்க கூட இல்லையே. தேவையில்லாமல் யோசிக்காத, அவளை ஃபாலோ பண்ணு. அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் பார்த்துக்கோ. ஒரு வேளை போனான்னா என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும்ல. அண்ணா, மலேசியா போகணும். எவ்வளோ செலவாகும்? டிக்கெட் எனக்கு வேணும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் டிக்கெட். 28ஆம் தேதி டிக்கெட் இருக்கு. உனக்கு விசா வந்துருச்சாமா? இப்போ இல்லை, ஆனால் அது எப்படி வரும்? பாஸ்போர்ட்டும் விசாவும் இருந்தால் தான் மலேசியாவுக்கு போக முடியும். சரி, அதெல்லாம் எடுக்கணும். அதுக்கு எவ்வளோ செலவாகும்? டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? இல்லை. மொத்தமாக 2 லட்சம் ஆகும். அப்போ சரி, நான் பணத்தோடு வரேன். ராஷி, இங்கே பாரு, நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே இரு. அப்படி தடையில் எழுதப்பட்டிருந்ததுன்னா அவளே உன்னை விரும்புவா. ஆனால் அர்ஜோ, சோனாலி என்னோட பெரிய பணக்காரி. என்னால் எப்படி அவளை இம்ப்ரெஸ் பண்ண முடியும்? முதல்ல நீ டிசைட் பண்ணு, உனக்கு என்ன வேணும்னு. உனக்கு காதல் வேணுமா இல்லை இம்ப்ரெஷனை உருவாக்க நினைக்கிறியான்னு? ஏன்னா இந்த 2 விஷயங்களும் உன்னோட ஒன்று ரொம்ப மாறுபட்டது. காதல். ஒவ்வொரு பொண்ணோட மனசும் ஒரு குழந்தை மாதிரி. அவ தன்னோட பார்ட்னர் கிட்ட என்ன விரும்புறான்னா அவன் மேல அக்கறையா இருக்கணும். அவளோட அப்பா அம்மாவை போல ப்ரொடெக்ட் பண்ணணும், அன்பு காட்டணும். சார், இப்போ யாருக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலோ அவன் பேர் ராஷித் குரேஷி. அவன் ஃபோன் நம்பரை நான் ட்ராக்கிங்கில் போட்டிருக்கேன். அட்ரஸ் கிடச்ச உடனே பேசலாம் சார். சார், பிரசாந்துக்கு அப்புறம் இவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. இவங்ககிட்ட தினமும் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் சார், 15 நிமிஷத்துக்கு மேலே பேசுறது கிடையாது. அவங்ககிட்ட பணம் அவ்வளோதான் இருக்கும் போல இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். பொண்ணுங்க அப்பாவுக்கு தேவதை மாதிரியா. அப்புறம் பொண்ணுங்க அவங்க பார்ட்னர்கிட்ட எப்போவுமே அவங்க அப்பாவை பற்றி மட்டும்தான் பேசுவாங்களா. எல்லா பொண்ணுங்களும் அந்தளவுக்கு அதிர்ஷ்டமானவங்க இல்லை. அப்பா, நான் செகண்ட் வந்திருக்கேன், பாருங்களேப்பா. பாடே போ போ. எங்க காட்டு, நான் பார்க்குறேன். எனக்கு சைடிஸ் வாங்கறதுக்கு கூட காசு தராம அவளுக்கு செலவு பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு சமைக்க சொல்லி கொடு. ஸ்கூலுக்கெல்லாம் தேவையில்ல. ஜூன் 22ஆம் தேதி சாயந்தரம் போலீஸ் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்னுடைய ராஷி அவனுடைய பணம் ஹோட்டல் ரூம்ல இருந்ததுன்னு. சார் 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 ஹலோ ஹலோ போலீஸ். போலீஸ் தான் சொன்னாங்க, அவன் ஏதோ மாத்திரைகளை அதிகமாக சாப்பிட்டானா. ஆனால் சார், அவன் எந்த மாத்திரையும் சாப்பிட மாட்டான் சார். அவனுக்கு எந்த ஒரு வியாதியும் கிடையாது. அவரு செக்ஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் மாத்திரையை போட்டிருக்காரு.
லோக்கல் போலீஸ்க்கு அவரோட ஃபோனில் கால்கள் கூட பண்ண சாட்டு கிடச்சிருக்கு. ஜூன் 22 அவர் இறந்துருக்காரு. அப்போனா அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப விசித்திரமா இருக்கே. சாக்ஷி 2 பேர்கிட்டயும் பேசிட்டு இருந்தா. சாக்ஷி மர்டருக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் செத்துட்டானுங்க. ஒருவேளை இவங்க 2 பேரையும் மர்டர் பண்ணியிருந்தா? ஆனால் சார், பிரசாந்தோடது மர்டரா இல்லையான்னு நமக்கு தெரியாதுல்ல. அவருக்கு போஸ்ட்மார்ட்டமும் நடக்கல, இறுதி சடங்கும் முடிஞ்சிருச்சு. இல்லை சார், பிரசாந்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும். அவங்க பையனும் முஸ்லீம் தான் ஃபாலோ பண்ணுறாரு, அதனால் அவரை புதைச்சிருப்பாங்க. சூரஜ், பாடியை தோண்ட சொல்லுங்க. பாடி டீடைல்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும். அட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதுக்காக தோன்றீங்க? பாரு, உங்க அப்பாவை கொண்டு இருக்காங்கன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். யாரும் அவரை கொலை பண்ணலை. இந்த வயசில் பொண்ணுங்க பின்னாடி சுற்றிட்டு குடிச்சிட்டு இருந்தால் ஹார்ட் அட்டாக் வராமல் என்ன பண்ணோம்? யாரும் அவரை கொலை பண்ண போகிறாங்க? முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, போங்க. ஏய், இது கோர்ட் ஆர்டர். தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா அப்புறம் என்ன நடக்கும் தெரியும்ல. நீங்க பண்ணுங்க. சரி, நீ கிளம்பு. ஆனா அம்மாவுக்கு சொல்லிட்டு போ, ஓகேவா? சைல்டு கமிட்டிலேருந்து சாக்ஷியோட சிஎல் ஃபைல் கிடச்சிருக்கு. சார், அஜித்துக்கு 10 வருஷம் தண்டனை கிடச்சிது. அவன் இப்போ எங்கே இருக்கான்? சார், ஜெயிலிருந்து வந்ததுக்கப்புறம் அவனோட லொக்கேஷன் தெரியல. சார், கவுன்சிலிங் செஷன்லையும் ஜெயிலரும் என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்பத்தில் சொல்லியிருக்காரு அவரோட வாழ்க்கை அவரோட பொண்ணால் தான் நாசமாயிடுச்சுன்னு. இந்த அஜித் எங்கே இருக்கான்னு முதல்ல தெரியணும். ரைட் சார். இதில் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்தா கிளம்பு. சார், சிவாங்கிற ஒரு ஆளை பற்றின விஷயம் தெரிஞ்சது. குழந்தைங்கள டிராஃபிக்கிங் பண்ணுறவன் சார். இது சில ஃபேக்ட்ரிஸோட லிஸ்ட்டு சார். இங்கே இந்த பசங்களை அனுப்பியிருக்காங்க. இந்த பசங்களை கூலி வேலை செய்ய அடைச்சி வச்சுருக்காங்க சார். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஃபேக்ட்ரி மேலே லோக்கல் போலீஸுக்கு சொல்லி ரைட் பண்ண சொல்லுங்கள். இப்போ சிவா எங்கே இருக்கான்? அண்டர் கிரவுண்டில் இருக்கான் சார். அப்புறம் இது சிவாவோட கேங் மெம்பர்ஸோட ஃபோட்டோஸ். இதை பாருங்க. இவனா? ஆமாம் சார், கமல். இவன் சிவாவோட கேங்கில் ஜாயின் பண்ணியிருக்கான். ஒரு அப்பாவி பையன் இன்னைய டேட்டில் ஒரு பெரிய கிரிமினல் ஆயிட்டான். சிராக், ப்ளீஸ் இவனையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாமே. சார், கால்கள் கூட ரோஷன் ஃபோனில் பேசினால, அந்த ஃபோனு சுவிச் ஆஃப்னு வருது சார். ஷாக்கிங் என்னன்னா, அதுக்கு வேற எந்த ஃபோனும் வரல சார். எதுக்குன்னா இந்த நம்பரை சாட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. ஹனி ட்ராப்பாக இருக்கலாம். சார், பிரசாந்த் கெய்க்வாடோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. அவரோட பாடியில் ஜெமோக்ரோல் ட்ரேசஸ் கிடச்சிருக்கு. இந்த ட்ரக்ஸ் ஓவர் ஆச்சுன்னா கார்டியாக் அரெஸ்ட் வரும் சார். அப்படின்னா பிரசாந்தை கூட மர்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருடைய காமன் பாயிண்ட் சாக்ஷியை கொண்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் காமன் பாயிண்ட் அம்ஷத் நெவாவாலா ஃப்ரெண்ட்ஷிப் கிளப். சாக்ஷி யார் கூட பேசினான்னு உங்களுக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. சார், அப்படின்னா நான் தான் கொன்னேன்னு சொல்கிறீங்களா? சார், என்னை பார்த்தா நான் கொலை பண்ணுவேன்னு உங்களுக்கு தோணுதா சார்? அப்போ வேற யாரு அந்த டேப்பை எக்ஸ்ப்ளோஸ் பண்ணது? என் ஸ்டோரில் ஒரு எம்ப்ளாய் இருக்கான் சார், சாகர். அவன் வந்துட்டு இருப்பான் சார். நான் அவன்கிட்ட பேச வைக்கிறேன். சிவா, நான் சொன்னா நடந்துடும்ல. அந்த லாஸ்ட் டைம் பேமெண்ட் வரலையே. சிவாவோட அட்ரஸ் தெரிஞ்சிடுச்சே. அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். இதுக்கு பிறகு நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். ஓடுங்க. எல்லாரையும் பிடிங்க. சார், நாங்க எதுவும் பண்ணல சார். சார், நாங்க எதுவும் பண்ணல சார். எதுக்குடா ஓடுன? சார், ஒண்ணும் பண்ணல. ஏன்டா ஓடுன? ஏன்டா ஓடுன? சொல்லு. வாயை மூடிக்கிட்டு நடங்கடா. சார், நான் சொல்றது கேளுங்க சார். சார், ஓடா. சார், நான் சத்தியமா சொல்றேன் சார், எதுவும் பண்ணல சார். அம்மா சார், விட்டுருங்க சார். ஒன்றும் பண்ணல சார். நான் சத்தியமா சொல்றேன் சார். நான் எதுவும் பண்ணல சார். நீங்க போறம்போக்க. சார், நான் எதுவும் பண்ணல சார். நான் சொல்றேன் சார். சிராக் கமல் எங்கடா? அது 3 மாசத்துக்கு முன்னாடி சிராக் என்கிட்ட வந்தான் சார். இந்த எல்லா பொருளையும் லோட் பண்ணி நீங்க தான் எடுத்துட்டு போய் அங்க வைக்கணும், புரியுதா? ஒழுங்கா வேலை செய்றீங்களா இல்லையாடா? புடிங்கடா, இவனை புடிங்கடா. சொல்லு. என்னடா, என்ன பார்த்தா என்ன கோவில் மணி மாதிரி தெரியுதா? வரவும் போறவெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. எங்களை ஏமாத்திட்ட. காசுக்கு என்ன வித்துட்டல நீ. போலீஸ் வரலன்னா நான் அங்கேயே செத்துட்டு இருப்பேன். சாக்ஷி என்ன பண்ணேன்னு சொல்லு. உன் சாக்ஷி ஓடி போயிட்டா. நீயும் அதே மாதிரி இங்கேருந்து ஓடிடு. இல்லை நிஜமாவே உன்னை இங்கேருந்து மலேசியாவுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடுவேன். விடுங்க,
என்ன விடுங்க. அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு எனக்கு தெரியாது சார். அப்ப கமல், கமலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். உனக்கு தெரியாதா? இல்லை சார், எனக்கு நிஜமா சொல்ல மாட்டேல்ல? சொல்ல மாட்டேல்ல சார், நான் சத்தியமா சொல்றேன் சொல்ல சார், எனக்கு மாட்டியா? தெரியாது சார். சார் 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 சொல்றேன் சொல்லு. சொல்லிடுறேன் சார். அந்த கமல் எனக்காக தான் வேலை செய்கிறான். நான் அவனை நாக்பூருக்கு அனுப்பி வச்சேன். ஆனால் இப்போ அவனை பிடிக்கவே முடியல சார். இந்நேரத்துக்கு அவன் அண்டர் கிரவுண்ட் ஆகிட்டு இருப்பான் சார். அவ்வளோதான் சார். இதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது சார். சார், இந்த ரெக்கார்டிங் கேளுங்க. உலகத்தில் யாரும் நமக்கு சொந்தமாக இருக்க மாட்டாங்க ரஷி. நீங்கள் யாரையும் நம்ப முடியாது. யாரோ உன் மனசை உடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீ சொல்லு, நான் கேட்குறேன். நான் எப்போவும் என் சொந்தத்துக்கிட்ட தான் ஏமாந்துருக்கேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அது எந்த ஃப்ரெண்டு? சார், கமல் கிடச்சிட்டான். அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான் சார். நான் எப்போவும் என் சொந்தத்துக்கிட்டே ஏமாந்துருக்கேன். என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், சின்ன வயசு ஃப்ரெண்ட். அது எந்த ஃப்ரெண்டு? அவனோட பேர் சிராக். ரஷீதை நீ தான் கொண்டு இருக்க. ஹோட்டல் ஸ்டாஃப் உன்னுடைய போட்டோவை ஐடென்டிஃபை பண்ணாங்க. சொல்லு, உன் கதையை சொல்லு. சிவான இடத்துல நான் கமலை பார்த்தேன். அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது தான் எனக்கு சாட்சி கிடைச்சா. கமல், சாக்ஷி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். ஆமா, நீ இவ்வளோ நேரம் எங்கே போன? நானும் உன்னை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு தான் இருக்கேன். சரி வா, உன்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும். அண்ணா, அது அது எந்த மாதிரி ஆஃபீஸ்? உன்கிட்ட பணம் இருக்குல்ல, அப்போ நீயே உள்ளே போய் பாரு. அது சொர்க்கம் மாதிரி. என்கிட்ட பேசுறதுல உங்களுக்கு நான் உங்கள் சொந்தமாக தெரியல? இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆர்சு. அங்கே ரெஜிஸ்டரில் எல்லாரோட ஃபோன் நம்பர் இருந்துச்சு. சாக்ஷியோட பேரை யூஸ் பண்ணி பிரசாந்தை மீட் பண்ண சொல்லி வர சொன்னேன். என்னங்க சார்? குடிங்க சார். அந்த பொண்ணு இங்கே தான் வந்துட்டு இருக்கா. சரி, நீ போ. சரிங்க சார். தேதி நீ சாட்சியை பார்த்த. 22 ரஷீதை கொன்ன. மறுநாள் சாட்சியை பார்க்கறதுக்கு போனேன். அவள் என் பேச்சை கேட்கல. என்னை தவிர மற்ற ஆம்பளைங்க கூட பேசுறது தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளுக்காக நான் நிறைய பண்ணியிருக்கேன். அனாத ஆசிரமத்துலேருந்து ஓடி வந்து நிறைய டார்ச்சர் அனுபவித்தேன். இப்போ உனக்கு கோவம் குறைஞ்சுதா? சரி, ஒரு வேலை பண்ணுவோம். வா, எங்கேயாவது போயிட்டு வரலாம். வா, எங்கேயே நிற்கணும். என்ன வந்ததுக்கப்புறம் நான் எங்கேயாவது உன்னை வெளியே கூட்டிட்டு போகிறேன். இந்த வேலையை எப்போ நிறுத்த போகிற? என்ன பண்ணி மறுபடியும் அதே விஷயத்தை எடுத்துகிட்டு இருக்க? அப்போ சரி, எனக்கு வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த வேலையை செய்கிறேன். அதுக்கப்புறம் விட்டுடுறேன். சாக்ஷி, இப்போ நீ ஃபைனலாக சொல்கிறியா இல்லையா? அந்த வேலையை எப்போ விடுவேன்? இங்கே பாரு சிராக், நாம் இன்னொரு நாளைக்கு எங்கேயாவது போகலாம். நீ இப்போ எங்கே இரு. ஆனால் அவ்வளோ எங்கள் அம்மா மாதிரியே பண்ண ஆரம்பிச்சா. சாக்ஷி உன்னை உண்மையிலேயே காதலிச்சா. இதெல்லாம் உனக்காக தான் அவ செஞ்சா. நல்ல எதிர்காலத்துக்காக. உனக்கு இருக்கிறது அப்சஷன் மட்டும்தான். அது காதல் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த வியாதிக்கு சயின்ஸில் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, மருந்தும் இல்லை. இதை நாம் உட்காந்து பேசி தீர்த்துக்கிட்டா தான் முடிவுக்கு வரும். இதை நாம் அப்படியே விட்டுட்டோம்னா ரொம்ப பெரிய வியாதியாக மாறிடும். மனுஷனுடைய உடம்பு முழுக்க விஷமாக மாறிடும். இதனுடைய விளைவுகளை அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க அனுபவிக்கணும்.